ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாத் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் விஷாரத் பூர்வாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேப்பர்ஸ் இல்லையா? பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3. ஸோ இதில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி ஃபுல்லாகவே இருக்க போகுது. அண்ட் தென் தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது நீங்கள் ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ் தமிழை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸும் தமிழே தான் இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தி வந்து செகண்ட் லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதே அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் 4 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது வீடியோ லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது இது வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஆல்சோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு லெசன்ஸ்க்கு ஏதாவது மீனிங்ஸ் வேணும்னா, டோஹிக் மீனிங் வேணும்னாலும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆகஸ்ட் 9 and 10 தான் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஹையர் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதனால சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸ், என்னென்ன இஆர்சிஸ் படிக்கலாம், எஸ்ஏஸ் படிக்கலாம், அண்ட் தென் அதுக்கான மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அண்ட் தென் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் 3 hours பேப்பர் இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சி மீன்ஸ் என்னன்னா வியாக்கியா எக்ஸ்பிளனேஷன் இஆர்சி கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. 6 கொடுத்துட்டு நீங்க 4 தான் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இங்க பாருங்க 4 அவதரணம். ஓகே, ஸோ 4 தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது இந்த நவீன் கத்திய சைனிக்கான்னு ஒரு பார்ட் இருக்கும். ஓகேவா? நவீன் கத்திய சைனிகா இதுல இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் இருக்கு இல்லையா? அந்த 6 லெசன்ல இருக்கக்கூடிய வியாக்கியா வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க 4 லெசன்ஸ் வந்து சாராங்ஷ் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அதுல இஆர்சி படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் அடிஷ்னலா இந்த 5 and 6 லெசனுடைய இஆர்சி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுக்கான இம்பார்ட்டன்ட் இஆர்சி, அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் இஆர்சி ஆல்சோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஷுவராக நீங்கள் 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டர் திஸ் ஆர் தட்ல உங்களுக்கு எஸ்ஏ கேட்பாங்க. அது வந்து ஒரு ஆன்சருக்கு பாருங்க 20 மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதே இந்த நவீன் கத்திய சைனிக்கல்னு வருது. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதாவது இந்த செகண்ட் ரோமன் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய சாராங்ஷ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஈஸியா வந்து இப்ப பாருங்க இதுலயும் இந்த நவீன் கத்திய சைனிக்கா தரவு பண்ணீங்கனாலே உங்களுக்கு 40 மார்க், அதாவது பாஸ் மார்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டர் வந்து நிர்மலா டாபிக்ல இருந்து வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு நிர்மலான்றது உங்களுக்கு தனி புக்காகவே இருக்கும். ஸோ இதை நான் வந்து கைடில் உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் பேஜ் காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நிர்மலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சியும் இருக்கும், சரித்திர சித்திரன் இருக்கும், அண்ட் தென் டிப்பனி இருக்கும். சரித்திர சித்திரன்றது மெயின் கேரக்டர்ஸ் இதில் வருவாங்க. டிப்பனின்றது அதில் வரக்கூடிய ஸ்மால் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டராக நமக்கு கேட்க போகிறது. இந்த தேர்ட் ரோமன் லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் ஆர் தட்டில் கேட்பாங்க. 15 மார்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க 4 கொடுத்துட்டு நீங்கள் 3 தான் அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த 3மே வந்து கொஞ்சம் நல்ல இந்த 3 பேரோடதுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாராம், நிர்மலா. ஸோ அதுக்குள்ள வர கேரக்டர்ஸும் சரித்திர சித்திரன் மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மங்சரம். ஸோ இந்த 3 பேரோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு அதுலேயே டிப்பனி வரப்போகுது இல்லையா? ஸோ அதுமே வந்து உங்களுக்கு 5 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க்கு. ஸோ 15 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரப்போகுது. ஓகேவா? இது வந்து நீங்கள் இந்த 4 மாடல் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வரதை வந்து நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. அதுவே போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்பனி தான் இங்கே கொடுத்துருக்குறது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு மாடல் பேப்பர்ஸ், அந்த 4 மாடல் பேப்பர்ஸில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா இதுவுமே எஸ்ஏ தான் உங்களுக்கு, கஹானி. ஸோ இந்த பாட்டு தான் அது நவீன் கஹானி கலஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த புக்கில் இருந்து அந்த எஸ்ஏஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அதுதான் 5 and 6 கவர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ கிசி ஏ கஹானிக்கா சாராங்ஷம். ஸோ 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுவுமே மார்க் 15.
ஸோ இது வந்து உங்களுக்கு டோட்டலாக 11 லெசன்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் 3 லெசனுடைய கதையை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கக்கூடிய கதையை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் டிப்பனியுமே சேம் அதே தான். நீங்கள் இந்த 4 மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற டிப்பனியை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே எஸ்ஏ டிப்பனி அந்த மாதிரி தான் போகுது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாகவே எழுதிடலாம். ஏன்னா விஷாரத் பூர்வாதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பேப்பர் அது விஷாரத் பூர்வாதுன்றது. ஏன்னா ரோமலெட் ஃபுல்லாக ஸ்டோரிஸ் இருக்கும். செகண்ட் பேப்பரும் பார்த்தீங்கன்னா கிராமர் அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் இருக்கும். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீஜனல் லாங்குவேஜ். அதனால விஷாரத் பூர்வாத் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் அது. ஓகேவா? அதேமாதிரி கரெக்டாக ஷெடியூல் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஓகே, ஸோ பேப்பர் 2மே வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ் பேப்பர் இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட், அதாவது இலக்கணம் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அந்த கிராமர்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 23 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நவீன் ஹிந்தி வியாக்கரணில் இருக்கும் பாருங்கள். டோட்டலாக 23 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 13 கொஷின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 13 கொஷின்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 13 கொஷின்ஸ். அது இல்லாமல் இந்த மாடல் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணுன்றவங்க மாடல் பேப்பரில் ரிப்பீட்டடாக இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் 13 படிச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அதுக்குள்ளே கவர் ஆகிடும். ஏன்னா மார்க்கும் பார்த்தீங்கன்னா 20 மார்க் அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் படிச்சிருங்க. ஸோ இதுவுமே சாய்ஸ் இருக்கு. 7 கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணணும்னா 4 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு பாருங்க 5 மார்க் கொடுக்குறாங்க. ஏன்னா 20 மார்க்ன்றதுனால இதுக்குமே நான் வீடியோஸ், இந்த லெசன்ஸ்க்கு எல்லாமே வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கிராமர்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது டெஃபினேஷன் எழுத போறீங்க, அதோட டைப்ஸ் எழுத போறீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கிராமர். இதுமே வந்து செகண்ட் இதுல வந்து பார்ட் 6 ஸ்பிளிட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மொத்தம் இதுல 4 பார்ட் வருது. ரெண்டு 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுத்த கீஜியே. ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருக்கிறது வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த 4 பேப்பர்ல இருக்கிறதுமே இந்த நான் சொல்ற இந்த 4 ரோமன் லெட்டர்ஸ்க்கும். அடுத்து சூச்சனாக்கி அனுசார் பதிலே, இதுவுமே நான் வந்து லெசன்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்து படிச்சிடுங்க. நெக்ஸ்ட் சூச்சனாக்கி அனுசார், இதுவுமே பாருங்க 5 மார்க். ஸோ அது மொத்தம் 5 டாபிக்ஸ்ல இருக்கும். 5 டாபிக்ஸ்ல இருந்து ஒன்னொன்னு தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு. இந்த ரோமன் லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் லிங்க் பதிலே, இதுக்குமே சாய்ஸ் கிடையாது. 10மே நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆன்சருக்கு ½ மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா? லிங்க் வச்சோம்னா ஆல்ரெடி நீங்க பிரவேசிக்கா ராஷ்டிர பாஷாலெல்லாம் நல்லாவே படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி எழுதிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வச்சன் பதிலே, இதுவுமே பாருங்க ஒரு ஆன்சருக்கு ½ மார்க், 10மே நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே மோஸ்ட்லி லிங்க் வச்செல்லாம் நல்லா ஃபுல்லாவே படிச்சிருங்க. नेक्स्ट पातीங்கன்னா निबंध रूपरेखा देते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. ஸோ இதில் உங்களுக்கு ஜென்ரல் எஸ்ஏ நிபந்தன்றது கட்டுரை மாதிரி வரும். ஸோ 4 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி நிபந்த் சங்லன்ற புக்கில் இருக்கும் உங்களுக்கு. இது டோட்டலாக 20 எஸ்ஏஸ் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏவை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா 14th எஸ்ஏ வர்ஷா ரித்து. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏ அண்ட் தென் 14th எஸ்ஏ கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுவுமே மார்க் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் தான் நமக்கு கேட்குறாங்க. 15 மார்க். 4 கொடுத்துட்டு 1 தான் அட்டன் பண்ண போறீங்க. சாய்ஸ் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டர் லெட்டர் ரைட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு லெட்டர் ரைட்டிங்க்கு எது படிக்கணும்னு நான் சொல்கிறேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா விவஹாரிக் ஹிந்தின்னு இருக்கும். அந்த புக்கு எடுத்துக்கோங்க. இல்லை கைடு வச்சுருந்தீங்கன்னா கைடு எடுத்துக்கோங்க. ஓகே, விவஹாரிக் ஹிந்தின்னு இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ரைட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 9, 10, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20. இந்த 4 லெட்டர் ரைட்டிங். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ரைட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 9th and 10th, அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17, 18, 19, 20. ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க லெட்டர் ரைட்டிங். ஏன்னா இதுவுமே 15 மார்க்ஸ் நமக்கு வருது. திஸ் ஆர் தட்ல தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த ரோமன் லெட்டர்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். 5th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா சங்ஷிப்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங். ஆல்ரெடி பிரவேசிக்கால அந்த மாடல் எழுதிருப்பீங்க.
ஸோ அதுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதே இல்லை, ஓனாவே நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 ரோமன் லெட்டர் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, அண்ட் தென் ஹிந்திமே மனுவாதுன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குமே 10 மார்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த லெசனுக்குள்ளே பார்க்கும்போது. பட் இங்கே உங்களுக்கு எக்ஸாமில் டிரான்ஸ்லேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் தான் கொடுப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா 3 பேராகிராஃப்ஸ் இருக்கும். லெசன்ஸாக போகும்போது டிரான்ஸ்லேஷன் போட்டு ஒரு பெரிய ஒரு 3 பேராகிராஃப்ஸ் 4 பேராகிராஃப்ஸ் இருக்கும். பட் அதில் அவ்வளோ பெருசெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு பேராகிராஃப் தான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் தான் பாருங்க, இவ்வளோதான் லைன்ஸ் இருக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து நீங்களாவே எழுதிடலாம். அண்ட் தென் மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதோடு இல்லாமல் ஒரு சில நம்பர்ஸ் சொல்கிறேன் டிரான்ஸ்லேஷனுக்கு, அந்த லெசனில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெசன், செகண்டு, 4th, 7th அண்ட் 8th. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4th லெசன், அதாவது ஃபர்ஸ்ட் 4 லெசனும் 7th லெசன் அண்ட் 8th லெசன்ல இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எதுனா இந்த பிராந்திய பாஷா में अनुवाद कीजिएगा. 7th ரோமன் லெட்டருக்கு செகண்ட், 4th, 5th, 6th, 9th, 10th லெசன் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட், 4th, 5th, 6th, 9 and 10 இந்த 6 லெசனை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதோட வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாகவே தமிழ் இருக்க போது, ரீஜனல் லாங்குவேஜ், ஈஸி லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி அடுத்தவங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ். சரி, தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு 2 பிரிவு கொடுப்பாங்க. இதுவுமே 100 மார்க்ஸ் தான், 3 hours பேப்பரு. ஓகே, பிரிவு 1 பிரிவு 2 2 இருக்கும். நீங்கள் இதில் 5 கொஸ்டின் தான் டோட்டலாகவே எழுத போறீங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ அப்போ இங்கே மேலே படிச்சு கொடுத்துருப்பாங்க பாருங்க, மதிப்பெண் சமம் அப்படின்னா ஒரு ஆன்சருக்குமே சேம் மார்க் தான், அதாவது 20 மார்க், ஒரு ஆன்சருக்கு 20 மார்க். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கு, மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்குமாக மொத்தம் 5 வினாக்களுக்கு விடை தருக. நல்லா நம்ம கவனிக்கணும். ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கு, மற்றொரு பிரிவில் 3 வினாக்கள் அப்படின்னா, இப்ப நீங்க பிரிவு 1ல 2 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, 2 தான் எனக்கு தெரியும் அப்படின்னா பிரிவு 2ல 3 அட்டன் பண்ணலாம். ஓகேவா, இல்ல எனக்கு இதுல 3 எழுதிட்டு இதுல 3 எழுதிட்டீங்கன்னா இதுல 2 அட்டன் பண்ணா போதும். ஆனா எனக்கு இதுல 4மே தெரியும், 4 அட்டன் பண்ணிட்டு நான் இதுல 1 அட்டன் பண்ணலாமானா அப்படி பண்ணக்கூடாது. இவங்க சொல்லியிருக்க ரூல்ஸே பாத்தீங்கன்னா, பிரிவு 1ல 3 எழுதுனீங்கன்னா பிரிவு 2ல இருந்து 2 கொஸ்டின் எழுதினா போதும். பிரிவு 1ல 2 கொஸ்டின் எழுதுனீங்கன்னா பிரிவு 2ல 3 கொஸ்டின் எழுதணும். ஸோ மொத்தமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 5 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விடை ஒவ்வொன்றும் 3 பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அப்ப 3 பேஜஸாவது குறைஞ்சது ஒரு ஆன்சருக்கு வந்து இருக்கணும். ஸோ டோட்டலா 20 மார்க் இல்லையா ஒரு ஆன்சருக்கு, அப்போ 100 மார்க்ஸ் இது வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா, ஸோ இதுவுமே நான் வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் ஈஸி லாங்குவேஜ் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈஸி லாங்குவேஜ்ன்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இதுல வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 4 ரோமன் லெட்டர்ஸ் தான் இருக்கு பாருங்க இல்லையா. ஸோ இந்த 4 ரோமன் லெட்டர்ஸ் நம்ம ஈஸியா வந்து அவங்க எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க மார்க்ஸுமே. ஸோ இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் லிஸ்ட் வந்து பிடிஎஃப் லிங்கா கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புக் இருக்கும் உங்களுக்கு, விஷாரத் பூர்வாத் கைடு. இது வந்து நான் கைடு தானே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் இலக்கிய கனிகள், மலர் செண்டு, இக்கால கவி மலர்கள், அந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும் உங்களுக்கு. அதாவது 2 புக்கு தான், இலக்கிய கனிகள்னு ஒரு புக் இருக்கும், மலர் செண்டுன்னு ஒரு புக் இருக்கும். ஓகேவா, ஸோ இலக்கிய கனிகள்ல இருந்து தான் நமக்கு பிரிவு 1 வந்து கேட்பாங்க. பிரிவு 1 வந்து இலக்கிய கனிகள்ல இருந்து வரும். இது டோட்டலா நமக்கு 10 லெசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் 6 லெசனை வந்து நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 6 லெசனை நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பிரிவு 2க்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, இக்கால கவி மலர்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இஆர்சி தான் கேட்பாங்க. ஓகேவா, அதுதான் அந்த 5th கொஸ்டின். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 5th கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த 5th கொஸ்டின் இந்த இக்கால கவி மலர்கள் அந்த 13 டாபிக்ஸ் இருக்கு, அதுக்குள்ளது தான் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்
6th 7th 8th கொஸ்டின் தான் நமக்கு இந்த ரிமைனிங் பார்ட்ல இருந்து கேட்க போறாங்க. அதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இக்கால கவிமலர்கள்ல பாரத சமுதாயம், தென்றல், தேசம் ஒன்று தேசியம் ஒன்று, அடுத்தது இடைக்கால கவிமலர்கள்ல வந்து குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பள்ளி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பிய கவிமலர்கள்ல பெரிய புராணம், அதாவது அப்பரும் அப்பூதி அடிகளும், அடுத்தது கம்பராமாயணத்துல அனுமனோட விண்ணப்பம் கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்தி கவிமலர்கள்ல ஆண்டாள் திருப்பாவை, சங்ககால கவிமலர்கள்ல சொல்வன்மையும் அந்த கண்ணகி வழக்குரைத்தல் அப்படின்ற டாபிக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் பிரிவு 2க்கான கொஸ்டின்ஸ். ஒன்ஸ் அகைன் சொல்றேன். இதுல பாரத சமுதாயம், தென்றல், தேசம் ஒன்று தேசியம் ஒன்று, இடைக்கால கவிமலர்கள்ல குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பள்ளு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பிய கவிமலர்கள்ல பெரிய புராணம், கம்பராமாயணம், அதோட பக்தி கவிமலர்கள்ல ஆண்டாள் திருப்பாவை, நெக்ஸ்ட் சங்ககால கவிமலர்கள்ல சொல்வன்மையும் கண்ணகி வழக்குரைத்தல். ஸோ இந்த டாபிக் தான் பிரிவு 2ல இருந்து படிக்க போறோம். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு தமிழ் டாபிக் ஆல்சோ முடிஞ்சிருச்சு. ஸோ இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.